உனக்கு மசில் இம்பேலன்ஸ் இருக்குன்னா கண்டிப்பா அந்த வீடியோவை ஸ்கிப் மட்டும் பண்ணிடாத. இவன் பேரு பார்த்தனா அஜய் அண்ட் இவன் பேரு பார்த்தனா விஜய். 2 பேருக்குமே அவங்க மசில் இம்பேலன்ஸை ஃபிக்ஸ் பண்றதுக்கு 6 மாசம்ன்ற டைம் கேப் வந்து கிடைக்குது. அண்ட் கடைசியில் பார்த்தோன்னா அஜய்க்கு 1% தான் மசில் இம்பேலன்ஸ் ஃபிக்ஸ் ஆச்சு. அண்ட் விஜய்க்கு பார்த்தோன்னா 99% ஆல்மோஸ்ட் அவனுக்கு அவனோட மசில் இம்பேலன்ஸ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ 2 பேரும் என்ன பண்ணாங்க, என்ன மிஸ்டேக் பண்ணாங்கன்றத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் ஃபாலோ பண்ணிட்டு வீடியோவை சேவ் மட்டும் பண்ணி வச்சிடுங்க. அஜய் பார்த்தனா அவன் செஸ்ட் ஒர்க் அவுட்ல பார்பிள் பெஞ்ச் பிரஸ் தான் போடுவன் ஒத்த காலில் நின்னா. அண்ட் விஜய் பார்த்தனா ஸ்மார்ட்டான ஒரு முடிவு எடுத்தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா செஸ்ட்டுக்கு தம்பிள்ல செஸ்ட் பிரஸ் வந்து போட ஆரம்பிச்சான். இவன் வந்து ஷோல்டருக்கு பார்பிள் ஷோல்டர் பிரஸ் தான் கெத்தா இருக்கும்னு நினைச்சு போட்டுக்கிட்டு இருந்தான். அண்ட் விஜய் வந்து பார்பிளுக்கு பதிலாக தம்பிளுக்கு சேஞ்ச் பண்ணிட்டான். ஸோ தம்பிள்ல ஷோல்டர் பிரஸ் போட ஆரம்பிச்சான். அண்ட் இவன் பார்த்தீங்கன்னா லெக்ஸுக்கு பார்பிள் ஸ்குவாட்ஸ் போட ஆரம்பிச்சான். விஜய் வந்து லெக்ஸுக்கு பல்கேரியன் ஸ்பிளிட் ஸ்குவாட்ஸ் வந்து போட ஸ்டார்ட் பண்ணான். அண்ட் பேக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஜய் வந்து பார்பிள்ல ரோயிங் போட ஆரம்பிச்சான். அண்ட் விஜய் வந்து பேக்குக்கு சிங்கிள் ஆர்ம் ரோயிங் இல்லைன்னா ஐசோலேட்ரல் ரோயிங் மாதிரியான மிஷின்ஸ்லாம் யூஸ் பண்ணான். ஆர்ம்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அஜய் வந்து பார்பிள்ஸ்ல கேர்ள்ஸ் போட்டான். இவன் பார்த்தீங்கன்னா தம்பிள்ல கேர்ள்ஸ் போட ஆரம்பிச்சான். ஸோ கடைசியில் வந்து இவனுக்கு இந்த மாதிரியே தான் இருந்துச்சு 6 மந்த் கழிச்சு. அண்ட் இவனுக்கு வந்து 99% வந்து சரியாயிடுச்சு. அண்ட் விஜய் ஃபாலோ பண்ண ரூல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அவனோட ஒர்க் அவுட்ல அவன் யூனிலேட்ரல் மூவ்மெண்ட்ஸ் வந்து நிறைய ஆட் பண்ணிக்கிட்டான். ஸோ அவன் வந்து பார்பிள் பெஞ்ச் ப்ரெஸ் மாதிரி போடாமல் தம்பிள் செஸ்ட் ப்ரெஸ். ஸோ அவன் வந்து ஒரு கையிலையும் தனித்தனியான வெயிட்டை கொடுத்து தனித்தனியாக வந்து ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சான். ஒர்க் அவுட் போடும்போது வீக்கரான சைடில் ஃபர்ஸ்ட் வந்து ஒர்க் அவுட்டாக ஸ்டார்ட் பண்ணான். அண்ட் வந்து ஒரு வேளை வீக்கரான சைடில் 10 கவுண்ட் தான் போகுதுன்னா ஸ்ட்ராங்கான சைட்லையும் 10 கவுண்ட்ன்ற மாதிரியே வச்சுக்கிட்டான். அண்ட் ஸ்லோவாக பார்த்தீங்கன்னா ப்ரோக்ரெசிவ் ஓவர்லோட் பண்ணால் ஒரே நாள்லயே நிறைய வெயிட் போடாம கொஞ்சம் கொஞ்சமா வெயிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணா. ஸோ இதனால தான் விஜய்க்கு மசில் இம்பேலன்ஸ் ஃபிக்ஸ் ஆச்சு. அண்ட் அஜய்க்கு வந்து ஃபிக்ஸே ஆகல.